யாரா நீ பைத்தக்காரா ஃபுல் ரோட்டை மாற்றிட்டு போகிறான். என்ன பஸ்காரன்டா அவன் கொய்யாங்கோ யூசுக்கு மாதிரி விட்டு போகிறாங்க. சத்தங்க அவன் ஒரு பேட் ரேசர், மோட்டோகிராஸ்ல பெரிய சாம்பியன். ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். அவன் சென்டிமெண்ட்டாக ஒரு பைக் வச்சிருந்தான். அதுக்கு அவன் வச்ச பேரு ரேவன். ஏதோ ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்து நம்ம டயர் மாற்ற போகிறோங்க. MRF ஷோரூம் 130 செக்ஷன் ரேடியல் டயர் போடலான்ட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம வண்டியில் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா 120 செக்ஷன் டயரு. இப்போ வந்து 130 செக்ஷன் டயர் போட போகிறோம். காலேஜ் காலேஜ் கூட அப்புறமேட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு வரோம். யாரை கேட்டீங்களா காலேஜ் போக வரீங்க ராஸ்கூல் பொறுக்கி பசங்களே. ஏன்னா கூட சேர்ந்து அழிஞ்சு போனீங்களா? இதெல்லாம் பச்சை குழந்தையில அழிஞ்சு போனது இதெல்லாம். யாரு எப்பா நான் உங்க கூட என் கூட சார்ல என்னெல்லாம் சொன்னீங்க சா வச்சிருவேன். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட டயர் மாற்ற போகிறோம், பேக் டயரு. ஸோ அதனால் போனட் பண்ணிட்டு டயர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். போனட் பண்ணுறதுனா நம்ம ஷோரூம் முன்னாடியே பண்ணலாம் தான். பட் என்ன பண்ணுறது, அங்கே கொஞ்சம் பப்ளிக்லாம் இருக்க வச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ஊர் சைடில் வந்து இது கொஞ்சம் முருகர் கோயில் தான் சொல்லுவாங்க. ஐ மீன் எங்கள் அவ்வளோ பெரிய சரௌண்டில் இருக்கவங்களாம் தெரியுது எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கோயில்னு சொல்லிட்டு. இங்கே தான் மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே போனட் பண்ண வந்திருக்கோம். இங்கே கரெக்டாக இருக்கு. நான் தானே ஃபஸ்ட்டு அவன் ஒரு பேட் ரேசர், மோட்டோகிராஸ்ல பெரிய சாம்பியன். ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். அவன் சென்டிமெண்ட்டாக ஒரு பைக் வச்சிருந்தான். அதுக்கு அவன் வச்ச பேரு ரேவன். ஏதோ அரக்கனோட உயிர் 7 கடல் 7 மலை தாண்டி கிளியோட ரக்கையில இருக்குன்னு சொல்ற மாதிரி அவன் உயிரை அந்த ரேவன்ல வச்சிருந்தான். பைக் ரோட்ல தான் ஓட்டணும்னு எவர் சொன்னான். Sky is my road. My speed has no limit. டேய் அண்ணன் ஒரு யூடியூப் போடுறா, என்னடா அசிங்கப்பத்துற இதுலேயும் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. அண்ணன் ஸ்மைல் ப்ளீஸ். இங்கே படுறா, நீ ஒரு வேர்ல்டு நீ இன்டர்நேஷ்னல் மெக்கானிக்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் போட தேவையில்ல. பாருங்க ஒரு அழகாக கழட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மெக்கானிக்கால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கழட்ட முடியும். பிராணர் இல்லாமலே கழட்டுறான் பார்த்தியா? சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது வரைக்கும் பார்த்தீங்களா 6,3 தான் சேலுக்கு பண்ணுறாங்களாம். 1,30,000 நீங்கள் வந்து பேசுகிற விதத்தில் பீஸ்னால் கம்மி பண்ணிக்கலாம். கம்சன் காசு மட்டும் என் பேர் சொன்னால் அவன் செருப்பு கட்டிப்பான். இன்னும் 10,000 ரூபாய் கம்மி பண்ணி தருவான். வீடு கழட்டியாச்சு. இப்போ டயரோட ரேஞ்ச் பார்த்தீங்களா என்ன ரேஞ்சில் இருக்குது? வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டியை கொடுத்தா இந்த ரேஞ்சில் இருந்து வச்சுருக்கான். என் டயரை நாஸ்தி பண்ணி இது பண்ணி கேசா தேய்க்கிறப்ப தான் மண்ணு வச்சிச்சு சைடு அப்படி. MRF வந்து கிஸ்ட் இருக்குதுல, அதுக்கு தான் பயன்ட்டாரு. அதனால தான் கழட்டிடு மண்ணு இல்லை கழட்டுறப்போ கொஞ்சம் சீனாக இருக்கும். அதனால கழட்டிட்டாம்பா வண்டி வரும் இல்லையா. மண்ணு நான் எதுவுமே பண்ணல. மண்ணு பாருங்க எப்படி மண்ணு வச்சிச்சு?
உன்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் தான்டா கொடுத்தேன் என் வண்டியை இப்படி ஓட்ட போட்டு இருந்து கொடுக்குறியே இதெல்லாம் ஒரு பொறுப்பான மெக்கானிக்கடா அதான் காசே இல்லையா உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் ஐயோயோ அவ்வளோதான் கதை வண்டி அதுக்கப்புறம் இங்கே தான் நின்று கிடக்கும் குமார் அண்ணா நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறதே இல்லை இந்த டயர் தான் போகணும் இது சைஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் அதான் சைஸ் எப்படி இது இதுக்கும் அது மாதிரி சைஸ் வரும்ல அது உள்ள டீ போடுமா 14 இது இதெல்லாம் சைஸ் என்னன்னா 140 போட்டுருக்கோம் தானே உதருமா நல்லா இருக்குதாண்ணா ரேடியல் தானே அதுவும் எவ்வளோ வந்துட்டு 200 தான் டிஃப்ரெண்ட் வருது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு எவ்வளோண்ணா அமௌண்ட் ரெசெப்ஷன் ஓகே அப்போ இந்த டயர் தான் பண்ணணும் கேஷ் நான் அப்போ டயர் மாற்ற பண்ணி வந்துருண்ணா நிறைய டயர் தான் ஒன்று இது சைஸ் எவ்வளோன்னு தெரியல நான் இது மொத்தம் 140 மொத்தம் 140 இது 140 இது எவ்வளோ இதெல்லாம் நம்ம எக்ஸல் டே ஆமா ஏய் என்னடா பிரேக் பிடிக்கல இங்கே பார்த்தீங்களா முன்னாடி போய்ட்டு ns160 போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க வண்டியை அந்த அவங்க திருத்தி பேசுகிறேன் ஆக்சுவலாக கருவாச்சி ஏன்டா கருவாச்சி மேலே தண்ணி வச்சா ஹலோ காய்ஸ் ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு திருத்தி பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ns160 யாருங்க அவன் பாட்டுன்னு வண்டியை டர்ன்னு போட்டு தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ns வச்சுட்டு இருக்குது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்ட் டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ns வந்து அந்த டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு எப்படிடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கி 2 இயர்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ளே டயர் போயிடுச்சுன்னா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது கோவில்பேட்டை டு காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தோம் அந்த போயிட்டுருக்க ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பாதி வேலை வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு சரி நம்ம டியூப்லெஸ் தானே சொல்லிட்டு நான் பாட்டு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது டயரை சுற்றி அப்படியே இவ்வளோ சீஸுக்கு அப்படியே பொழந்துருச்சு பலாப்பழம் மாதிரி ஸோ அதனால் வேறு வழி கிடையாதுன்ற வச்சு நம்ம டயரை மாற்றிட்டோம் காய்ஸ்
ஸோ அதனால் டயர் சுத்தமாக போயிடுச்சு. நம்மளால் எங்கேயுமே லாங் ரைடும் போக முடியல. ஏன்னா எப்போ வேணால் அது வெடிச்சிரும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டயரை மாற்றுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு. சரி போகிறது மாற்றுறதுன்னு முடிவாச்சு. சரி நம்ம எதுக்கு நார்மல் டயர் மாற்றணும், பேசாமல் அந்த ரேடியல் டயர் மாற்றிடலாம் அப்படின்னு தான் போனேன். எனக்கு இருந்தது பார்த்திங்கன்னா வாங்குறப்போ என்ன செக்ஷன் டயர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் இருந்துச்சு. சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் பண்ணுறோம், ஸோ 130 செக்ஷன் டயராக போட்டுடலாம். ஐ மீன் 140 போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 140லாம் செட் ஆகாதுப்பா, அப்படி போட்டுனா உனக்கு வந்து ரிம்லாம் வராசும், அந்த டயர்லாம் கொஞ்சம் அங்கே வராசும் அப்படின்னாங்க. சரி ஓகே எதுக்கு தேவையில்லாத வீண் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் 130 செக்ஷன் டயரே போட்டேங்க. எங்கடா ஏதோ கழனி காட்டு வழியெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, ஏதோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தானுங்க. வாவ் நைஸ் கிளைமேட் காய்ஸ், இங்கே பாருங்களேன் வண்டி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ns160, ns200, டியோ, ns160 3 பல்சர் பைக் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வச்சுட்டு வருன்னு எல்லாருமே தெரியும். யாரா இவன் புது வண்டி வாங்கிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வருவாங்களே, ஏன்டா சரசம் பண்ணுறதுக்கே உங்கள் ஆத்தாப்பா பெற்று விட்டாங்களாடா. ஏய் யார் சாமி நீ, யார்? ஏய் என்னடா பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஓ போகோ சும்மா உன்னை பார்க்கலண்ணா. கோகுல் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்எஸ்க்கு வந்து டயர் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன செக்ஷன் டயர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வண்டியில் இருந்தது வந்து 120 செக்ஷன் டயர் இருந்துச்சு. இப்போ என்ன அப்கிரேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 140 செக்ஷன் போகணுன்னு தான் சொன்னோம். பட் ஆனால் 140 வந்து போட முடியாது, அங்கே வராசும்பா ரிம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். இப்போ நம்ம என்ன சைஸ் டயர் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் டயர் தான் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா MRF Radial டயர் போட்டிருக்கோம். அப்போலோ டயர் வாங்கலாம் தான் யோசித்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே அந்த டயர் இல்லை. சரி ஓகே நம்ம MRF Radial டயரே போடுவோமே, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் வரும் அப்படின்றதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் MRF Radial டயர் தான் போட்டிருக்கேன். கிரிப் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த டயர் நல்லா கான்ஃபிடென்ட் தரும் தான் நினைக்கிறேன். இன்னும் கார்னரிங்லாம் பண்ணல, பட் ஆனால் லைட்டாக சின்ன கார்னரிங்லாம் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது, கிரிப்லாம் இருக்குது.